அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சென்னை அண்ணா நகர் ஐயப்பன் கோவிலில் மலையாள மொழி பேசும் மக்கள் பாரம்பரிய உடை அணிந்து நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரேவதி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ரேவதி, விவரம். வணக்கம். மலையாள வருட பிறப்பின் முதல் மாதமாக இருக்கக்கூடிய ஆவணி மாதத்தில் இப்பண்டிகை கொண்டாடப்படுகிறது. சிங்கம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மாதத்தில் கொண்டாடப்படுவதை கேரளத்தின் அறுவடை திருநாள் என்றும் சொல்கிறார்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரை அஸ்த நட்சத்திரத்தில் தொடங்கி திருவோண நட்சத்திரம் வரை 10 நாட்கள் இந்த ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. கேரளாவை ஆண்ட மகாபலி சக்கரவர்த்தி ஆண்டுதோறும் அவர்களின் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை காண வருவதாக சொல்லப்படக்கூடிய அந்த வரலாற்று நிகழ்வுக்காக இந்த பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுவதாக ஐதீகம் சொல்லப்படுகிறது. இதற்காக 10 நாட்கள் வீட்டின் வாசலில் விதவிதமாக அழகிய கோலங்களை போட்டு இந்த பண்டிகை கொண்டாடப்படுவது வழக்கமான விஷயமாக இருக்கிறது. கேரள மாநில மக்கள் இதை பெருமளவு விமர்சையாக கொண்டாடி இருந்தாலும் அந்த பகுதியிலிருந்து பெருமளவு மக்கள் சென்னை போன்ற பல்வேறு நகரங்களில் தங்கியிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் இங்கு பெருமளவில் இந்த ஓணம் பண்டிகையை கொண்டாடுவதை பார்க்க முடிகிறது. அவர்களுடன் சேர்ந்து மற்ற மொழி பேசக்கூடிய வேற்று மத மக்களும் கூட அதனை விரும்பி கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பாக இந்த ஓணம் பண்டிகையை பொறுத்தவரை வெண்ணிற உடைகளை, புத்தாடைகளை அணிந்து அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவில்களுக்கு சென்று வழிபடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சென்னையில் இருக்கக்கூடிய அடையாறு, கோடம்பாக்கம், அண்ணா நகர் பகுதிகளில் உள்ள ஐயப்பன் கோவில்களில் காலை முதலே புத்தாடை அணிந்து பெரியவர்கள், பெண்கள், சிறியவர்கள் என அனைவருமே மகிழ்ச்சியுடன் ஐயப்பனை தரிசனம் செய்ய நீண்ட வரிசையில் காத்திருந்ததை பார்க்க முடிந்தது. குறிப்பாக இந்த பண்டிகைக்காக மிகுந்த மகிழ்ச்சியுடன் இந்த பண்டிகையை கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறார்கள். கை குழந்தையாக இருக்கு, அதாவது பிறந்த குழந்தைகளுக்கு முதலாக அன்னம் ஊட்டும் கூடிய நிகழ்வும் கூட இன்றைய தினம் கோவில்களில் சிறப்பாக கொண்டாடி இருந்ததை பார்க்க முடிந்தது. இந்த ஓணம் பண்டிகையை பொறுத்தவரை மலையாள மொழி பேசும் மக்கள் பெருமளவில் கொண்டாடினாலும் கூட அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய நண்பர்கள், அருகில் இருக்கக்கூடிய வீட்டை சார்ந்தவர்கள் என அனைவருமே கூட அவர்களுடன் இணைந்து இந்த பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். இந்த பண்டிகையை பொறுத்தவரை கேரள மாநில அரசு இதற்காக 10 நாட்கள் விடுமுறை கொடுத்திருந்தாலும் கூட மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இன்று ஒரு நாள் இந்த ஓணம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி இருக்கிறார்கள். 10 நாட்கள் வீட்டு வாசலில் அழகிய பூக்கோளம் போட்டு இலையில் சாத்தியா என்று சொல்லக்கூடிய அந்த பல்வகையான உணவுகளை வைத்து கொண்டாடுவதாக இருக்கிறது. இந்த புகழ்பெற்ற பண்டிகையை பெருமளவில் மக்கள் சிறப்பாக அவர்களது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் கொண்டாடக்கூடிய நிலையில் காலையில் கோவிலுக்கு வந்து ஐயப்பனை தரிசித்து இந்த நிகழ்வையும் சிறப்பாக தொடங்கி இருப்பதை பார்க்க முடிந்தது. அதற்காக அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலில் பொதுமக்கள் காலையில் இருந்தே புத்தாடை அணிந்து வந்து ஐயப்பனை தரிசித்து சென்றிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரேவதி. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.